Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நமக்கு ரெஃபர் பண்ண ஒரு புதுவிதமான ஒரு ஐடியா தான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படின்றது வந்து நீங்க ஆல்ரெடி thumbnail-லே பார்த்திருப்பீங்க. Of course it is a doodle art. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் போஸ்ட் பண்ண இந்த வீடியோஸ்ல நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன மாதிரி கிராஃப்ட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படினு கேட்டிருந்தபோது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கறவங்க வந்துட்டு doodle arts வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்படினு கமெண்ட்ஸ்ல சொல்லிருந்தாங்க. சோ நமக்கு வந்துட்டு அதுவுமே ஒரு நியூ ஐடியாவா இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் நிறைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பண்ணியிருக்கோம் அண்ட் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் கூட பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி டூடுல் ஆர்ட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணதில்ல. லாஸ்ட்டாக வந்துட்டு மண்டாலா ஆர்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதால இந்த டூடுல் ஆர்ட்மே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் தான் வந்துட்டு இந்த வீடியோ. இதை விட இது வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்கான டூடுல் ஆர்ட்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். இதை விட அட்வான்ஸாக வந்து நம்ம இன்னும் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஐடியா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அ ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான பேசிக்கான டூடுல் ஆர்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் இது வந்துட்டு ட்ரா பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாக ஃபைனலாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்த பேஜ் மாதிரி வந்துட்டு கிடச்சிருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு இமேஜ் வரையும் போது பேப்பர் வந்துட்டு பார்க்க ரொம்ப எம்டியாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஃபைனலாக வந்துட்டு அவுட்புட் பார்க்கும்போது அப்படியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜார் வரைஞ்சிட்டு அதில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைலி வரைஞ்சிக்கலாம். மோஸ்ட்லி இந்த டூடுல் ஆர்ட்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்மைலிஸ் அண்ட் தென் அந்த இமோஜிஸ் வந்துட்டு ட்ரா பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ட்ரா பண்ணும்போது அப்படி பிரிண்டட் இமேஜஸ் மாதிரியே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் மண்டாலா ஆர்ட்மே வந்துட்டு நம்ம இந்த காம்பினேஷனில் தான் பண்ணியிருப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரியே வந்துட்டு இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ட்ரா பண்ணும் போதுமே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த டூடுல் ஆர்ட்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு இமோஜிஸ்லையுமே அந்த ஐஸ் வந்துட்டு ஒரு சைட்ஸ் பார்க்கறது அது எல்லாமே ட்ரா பண்ணும்போது ரொம்ப ஃபன்னியாகவும் இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நியூவாக இருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் தான் வரையணும் இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாத ஒரு ஆர்ட். ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்ட். பிகாஸ் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இப்படி தான் அதை ட்ரா பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஸோ நமக்கு என்னென்னலாம் டிசைன்ஸ் தோணுதோ என்னென்னலாம் வந்துட்டு ஃபன்னியான இமேஜஸ் இல்லாட்டி நிறைய கார்ட்டூன்ஸ் அதெல்லாம் தோணுதோ நம்ம அந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் தான் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜார், அதுக்கப்புறம் ஃப்ளவர், லீஃப், அப்புறம் ஒரு சர்க்கிளில் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு கர்வ்ஸ் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளில் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டார்ஸ், தென் டாட்ஸ், அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அகைன் ஒரு சின்ன பாட் மாதிரி இருக்க ஒரு டால் மாதிரி வரைஞ்சிட்டு அதுலேயுமே ஸ்மைலி போட்டுட்டு அதில் இந்த மாதிரி வந்துட்டு சர்க்கிளாக வந்துட்டு பிளாக்ல ஷேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்துட்டு பிளாக்ல இந்த மாதிரி நிறைய ஷேட் பண்ணி கொடுத்தீங்கனாலே அது வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போது இது வரைக்கும் நான் இதில் வரைஞ்சிருக்கிறதுல இந்த பிளாக்ல வந்துட்டு நம்ம ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்ல அது வந்துட்டு ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக ஃபஸ்ட்டு அதுதான் வந்துட்டு தெரியுது அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சின்ன இமோஜி மாதிரி வரைஞ்சிட்டு அது ஸ்பெக்ஸ் போட்டிருக்க மாதிரி வந்து நம்ம ட்ரா பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் வரையணும்னு தோணுதோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நானுமே எனக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் ட்ரை பண்ணியிருப்பேன். அண்ட் லாஸ்ட் வீக் வந்துட்டு என்னால் சரியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. நான் வந்துட்டு என்னால் வீடியோ நியூவாக ஷூட் பண்ண முடியல. ஸோ அது கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்ததால் என்னால் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ண முடியல. பட் அதுக்கு பதிலாக ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு சரியாக வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு ரொம்பவே சாரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்மே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நான் வச்சுருக்க அந்த கவுண்ட் வந்துட்டு ரீச் ஆகிட்டதுமே கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட ரிவீல் பண்ணுறேன் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது. எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கமெண்ட்ஸில் நிறையா டவுட் கேட்குறது அண்ட் நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எந்த ஒரு இன்டர்வல்மே இல்லாமல் கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு போஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்பவே சாரி. அண்ட் கண்டினியூவாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு எனக்கு இன்னுமே ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ்
அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் வேறு ஏதாவது கிராஃப்ட்ஸ் இல்லை ஜுவல்லரிஸ் இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிற உங்களோட ஐடியாஸுமே வந்துட்டு நான் சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு நியூ வீடியோவாக வந்துட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ஐடியாஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஃபன்னியான டூடுல் ஆர்ட்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மஷ்ரூம் மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஷேடிங்ஸ் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருந்ததால் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரா பண்ணுற அந்த இமேஜஸோட ஐஸ் வந்துட்டு நம்ம எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த இமேஜோட ஃபேஸ் ரியாக்ஷனே வந்துட்டு நமக்கு அடங்கியிருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் வந்துட்டு ஒரு சைடில் பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூமில் வந்துட்டு அதை கீழே பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது பக்கத்தில் இன்னொரு இமோஜி இருக்குல்ல அது வந்துட்டு லைக் மேலே சைடாக பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஐஸ் சைட்ஸ் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எந்த ஆர்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்றதுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் வந்துட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த மாதிரி டூடல் ஆர்ட்ஸ் ரெசின் கீச்செயின் ஜுவல்லரிஸ் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா சைட்ஸுமே வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். இன்னும் அங்கங்கே சின்ன கேப்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இன்னும் சின்னதாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு 4 சைட்ஸ்லையுமே வந்துட்டு அந்த சென்டர் ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த பேஜ் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் வச்சு கவர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த 4 சைட்ஸுமே வந்துட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கர்வ் அதாவது ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி குட்டி டாட்ஸ் வச்சுருக்கேன். லைக் வாட்டர் மேலே வந்துட்டு நம்ம ட்ரா பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த அப்பர் சைட் ஸோ 4 சைட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்துட்டு ஸ்பேசஸ் கொஞ்சம் கம்மியாகிருக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கிறது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆர்ட் வரையும் போது அந்த பேஜ் ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆகிருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டூடுல் ஆர்ட்டுன்னு எழுதிறதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆர்ட்டுன்னு எழுதிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஃபைனலாக வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டூடுல் ஆர்ட்டுன்னு எழுதியிருக்கிறதுல அந்த DOOD அது வந்துட்டு சென்டர் ஸ்பேஸுமே நிறையா இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு வரைஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அதுலேயுமே வந்துட்டு லைக் 2 D வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி, அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க ஓஸ் வந்துட்டு அது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஆப்போசிட்டாக பார்க்குற மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. இப்போது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்பவே வந்துட்டு அழகாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். So finally, thank you so much for watching this video. Bye bye.